அபி, ம். உஷா, வா வா. எப்படி இருக்க? ம். வா இருக்கேன். உட்காரு. பரவாயில்ல. என்ன? ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒண்ணும் இல்ல. நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது வர யோசனை தான். என்ன சொல்றியா? பொதுவா சொன்னேன். ஆ, அப்புறம் டாக்டர் கிட்ட போனியா? ம். ஆ, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாது. அபி, ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல. ஏன்? அபி, நான் ஒத்துக்கிறேன் அபி. ஆதிய நான் வேண்டான்னு சொன்னது உனக்காகத்தான். தெரியும் அபி. இந்த விஷயத்த நான் நேரடியா உன்கிட்ட சொன்னா உன் மனசு ரொம்ப வருத்தப்படும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு மேலும் மேலும் சிக்கல்கள் வரும்போது சில விஷயங்களை உன்கிட்ட தெளிவுபடுத்திடலான்னு எனக்கு தோணுச்சு. இதை யோசிச்சுதான் ராத்திரி என்னால சரியா தூங்க கூட முடியல. அபி, நான் ரொம்ப முரண்பட்டவளா இருக்கேன்ல. எனக்கு இயல்பா தோன்ற சில விஷயங்கள் மத்தவங்களுக்கு முரண்பாடா இருக்கலாம். அபி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் என்ன நேசிக்கிறதை விட உன் மேல அதிகமாவே அன்பு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஆதி எப்படி என்னால மன்னிக்க முடியும்? உனக்கு அவன் எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கான், எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கான், அதெல்லாம் என்னால மறக்க முடியாது அபி. இங்க பாரு, ஆதி எனக்கு பிடிச்சிருந்தது, அவனை லவ் பண்ணின. ஆனா நீயா ஆதியான்னு ஒரு நிலைமை வரும்போது எனக்கு நீதான் அபி முக்கியம். அபி, ஆனா உஷா, அபி, என்ன முழுசா பேச விட்டுடு. நான் எடுத்த முடிவு பல பேரை பாதிக்குது அபி. ஆதியோட அப்பா அர்ஜுன், ஆதியோட அம்மா அப்பா, என் அம்மா அப்பா, எல்லாத்துக்கும் மேலயும் நீ. இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா அடிப்படையில பாரு, எனக்கு எது நேர்மைன்னு படுதோ அதைத்தான் நான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால எப்படி அப்படி டக்குன்னு மாற முடியும்? ஆதினால நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். ஆனா அவனோட தயவு இல்லாம இந்த குழந்தைய வளர்க்க முடியும்ன்ற துணிச்சல் எனக்கு இருக்கு. அப்பா இல்லாம வளர்ற குழந்தையோட கஷ்டம் என்னன்றது ஊன் மூலமா எனக்கு தெரியும் அபி. ஏன் நான் கூட அதை அனுபவிச்சிருக்கேன். ஆனா அதையும் மீறி இந்த குழந்தைய நானே வளர்க்க துணிஞ்சிட்டேன்னா அதுக்கு காரணம் ஆதி மேல எனக்கு இருக்கிற கோபம். இல்ல உஷா. அபி ப்ளீஸ், நான் இன்னும் முடிக்கல. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அபி. அது உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அந்த ஆதி என்னால மன்னிக்க முடியாது. ஏன் அபிக்கு அவன் செஞ்ச கொடுமைகளை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆனா அதையும் தாண்டி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். நான் எதுக்கு இந்த முடிவு எடுத்தேன் தெரியுமா? உனக்காகத்தான் அபி. ஆதியை நான் அன்னைக்கு தூக்கி எறிஞ்சதுக்கு காரணம் ஏன் உணர்ச்சிகளுக்கு நான் கொடுத்த மதிப்பு. ஆனா என்னோடது இந்த முடிவு என் அபிய பாதிக்குது. இத்தனை நாளா அந்த ஆதினால கஷ்டப்பட்ட யாபி இப்போ ஏன் முடிவுனால கஷ்டப்படுறான். அது கூடாது, கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும் அபி. நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்.
அபி, இப்ப கூட நான் முரண்பாடாதான் இருக்கேன்ல? சச்சா, இப்பதான் நீ ரொம்ப தெளிவா இருக்க. அபி, ஆதி என்ன வெறுக்கிறான்னு எனக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு அவன் அப்பா இல்லைன்னு சொன்னதை கூட நீ என்கிட்ட சொன்ன. இந்த நிலைமையில அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பானா? சொல்லு. உன்னால இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமா அபி? ஏன் முடியாது? உன்னோட சம்மதம் இல்லாதப்பவே எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப நீயே சம்மதிச்சிட்ட. இனிமே உன் கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாரு. தேங்க்ஸ் அபி. ஐயோ உஷா, உஷா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். I'm so happy. That's what I want. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். Thanks. பூந்தமல்லியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன லேண்டோட விலை இன்னைக்கு என்னடானா இப்படி ஏறி போச்சு. அன்னைக்கே வாங்கி போட்டிருக்கணும். சார் வணக்கம். அடடே, வாங்க பாஸ்கர், உட்காருங்க. தேங்க்யூ. உட்காரதெல்லாம் சரி, நம்ம மேட்டர் என்ன சார் ஆச்சு? இந்த வாரமே நிலத்தை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம்னு சொன்னீங்க. எந்த சத்தத்தையும் காணும். நாட் ஈவன் ஃபோன் கால் ஃப்ரம் யூ. சாரி பாஸ்கர், எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. அதான் எப்படி வந்து பார்க்கறதுன்னு யோசனை, குழப்பம். தர்ம சங்கடமா? என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை? எனக்கு வர வேண்டிய பணம் பிளாக் ஆகி போச்சு. இப்போதைக்கு வராது. அதனால தான் நிலம் வாங்குற பிளானையே நான் ஒத்தி வச்சுட்டேன். இப்படி ஒன்று பண்ணலாமா? எப்படி? நீங்க எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. நான் வெயிட் பண்றேன். பணம் வந்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இல்ல பாஸ்கர், அது சரியா வராது. எனக்கு இதுல இஷ்டம் இல்லை. நிலம் முடிக்கணும்னா பணத்தை கொடுத்து உடனே முடிக்கணும். அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு பணம் வராம போச்சுன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத கெட்ட பேரு. இல்ல சார், அப்படிலாம் நடக்காது. நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல? இல்ல பாஸ்கர், இது பிசினஸ். காசை கொடுக்கணும், காரியத்தை முடிக்கணும். மற்றபடி இந்த வடவடா கோடா பிசினஸ் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. ப்ளீஸ் விட்டுடுங்க. உங்க நிலம் நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு. சிங்கிள் பேமெண்ட்ல கிரைம் பண்றதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. நீங்க அப்படி யாராச்சும் பாருங்களேன். சரி, தப்பா எடுத்துக்காதீங்க பாஸ்கர். நோ, நீங்க ரொம்ப கிளியரா இருக்கீங்க. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். வாங்க பாஸ்கர். என்ன சார் இது? அருமையான இடமாச்சே. ஈசிஆர்ல சூப்பர் லொகேஷன். ஏன் மிஸ் பண்றீங்க? என்கிட்ட கூட எதிர்பார்த்ததை விட விலை குறைச்சலா வருது, அமைக்கலான்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் இதை நடுவ விடுறீங்க? அதுக்கு காரணம் இருக்கு. நம்ம ஈஸ்வரர் இருக்கார்ல, அவர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. அவரு நேரடியா தலையிட்டு இத வாங்க வேண்டாம், பிரச்சனையான இடம்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா? அவரு இப்படி சொல்றப்ப நான் எப்படிங்க வாங்குறது? அவரை மீறி இந்த இடத்த நான் வாங்கினேன்னா அவரோட பகையெல்லாம் நான் சம்பாதிக்கணும். அவர் எவ்வளவு பெரிய இடம். நாங்க 2 பேரும் ஒரே தொழில வேற ஈடுபட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அது நல்ல இடம். குறைஞ்ச விலைக்கு வருதுன்னு வாங்க ஆசைப்பட்டு நாளைக்கு தொழில ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்க கூடாது பாருங்க. பெரிய இடத்து பொல்லாப்பு வேணான்னு தாங்க டீசென்ட்டா இதை கட் பண்ணிட்டேன். மே ஐ கம் இன் சார்? என்ன பாஸ்கர், வாங்க. ஒன்றும் இல்லை, என் சாவியை மறந்துட்டேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். ஈஸ்வரன் சாரை பார்க்கணும். உங்க பேரு? அபி. ஒரு நிமிஷம் இருங்க. சார், உங்களை பார்க்கறதுக்கு அபின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்படியா? சார், சார். அபி,
சார், என்னம்மா சர்ப்ரைஸா இருக்கு? உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேச வந்தேன். வாமா வா. வாமா உட்காரு. உட்காருமா. பரவாயில்ல சார். இதுதான் என்னோட ட்ரஸ்ட் ஆபீஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன அபி அமைதியா இருக்க? அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே? சச்சா, என்னம்மா நீ என்கிட்ட தாராளமா எது வேணா பேசலாம், எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். சொல்லுமா, என்ன விஷயம்? சார், அப்பா இல்லாம வளர்ற குழந்தைங்களோட வேதனை, குறிப்பா பெண் குழந்தைங்களோட வேதனை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல சார்? ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு முறை உங்ககிட்ட இத பத்தி பேசியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? இப்ப என்னம்மா பிரச்சனை? உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா? இல்ல சார், இப்ப நான் பேச வந்தது என்ன பத்தி இல்ல, உஷாவை பத்தி தான். உஷாவும் என்ன மாதிரி தான் சார். அப்பாங்கிறவரோட அன்பும் ஆதரவும் இல்லாம வளர்ந்தவ. அம்மா கிட்டேயும் ரொம்ப காலமா பிடிப்பும் ஒட்டுறவும் இல்லாம தான் இருந்தா. இப்பதான் கொஞ்ச நாளா குடும்பத்தோட நல்லபடியா இருக்கா. அதனால சமயத்துல அவ சில டைம் பிடிவாதமா ஈகோட நடந்துக்குவா. ஆனா அடிப்படையில அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். உறவுகளுக்காக அவ ரொம்ப ஏங்குறவ. ஆமா சார், உஷாவோட ரொம்ப நாளா பழகி அவளை முழுசா தெரிஞ்சுக்கிட்டவ நான் தான். என் வார்த்தையை நீங்க நம்பலாம். ஆதி விஷயத்துல உஷா பண்ணது தப்புதான். அதனால நீங்க பட்ட அவமானமும் வேதனையும் ரொம்ப அதிகம். அதை நான் மறுக்கல. ஆனா நீங்க இப்ப உஷாவை மன்னிக்கணும். மன்னிச்சு அவளை நீங்க, அதாவது உங்க குடும்பம் ஆதி எல்லாரும் அவளை ஏத்துக்கணும். அவளை நீங்க ஏத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். என்ன இப்போ உஷா ஆதியோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? ஆமா சார், உஷா கர்ப்பமா இருக்கா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். சார், உங்களோட மனசு எனக்கு தெரியும். உங்க கூட எந்த சம்பந்தமும் இல்லாத என்கிட்டயே நீங்க பரிவு காட்டுறீங்க, அன்பா நடந்துக்கிறீங்க. ஆனா உஷா அப்படி இல்லை சார். உங்க குடும்பத்தோட வாரிச தான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. முன்ன பின்ன தெரியாத எனக்கே எவ்வளவோ ஆதரவு காட்டுற நீங்க உங்க குடும்பத்தோட வாரிச அப்பா பேர் தெரியாம வளர்றதுக்கு அனுமதிக்கலாமா? அது பாவம் இல்லையா சார்? சார், என் வாழ்க்கை மேல நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டீங்க. அந்த அன்புக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள நான் மறுபடியும் போக விரும்பல. இப்ப அதை விட முக்கியமானது உஷாவோட எதிர்காலம், உங்க குடும்ப வாரிசோட எதிர்காலம். கல்யாணங்கிற சடங்கு நடக்கலையே தவிர உஷா உங்க குடும்பத்துல இப்ப ஒருத்திதான். ஏன்னா அவ வயித்துல உங்க வம்சத்தோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு. இது பாருங்க சார், நான் என்னால ஆன எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன். காஞ்சனம்மா கிட்ட போய் பேசிட்டேன், ஆதி கிட்ட போய் பேசிட்டேன். ஆனா எதுலயுமே பிரயோஜனம் இல்லை. அதான் கடைசியா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இது பாருங்க சார், ஒரு விதத்துல இது உங்க கடமை சார். உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். நீங்க தான் சார் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்.